சமத்துவம் இயற்கையான விஷயம்தான் என்றாலும் அதை போதித்து நடைமுறைப்படுத்த பல மதங்கள் தோன்றின. அதே போல சமீபத்தில் தோன்றிய மதம்தான் மெய்வழிச்சாலை. இதை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். காலங்காலமா சமத்துவத்தை போதிக்கிற மார்க்கங்களும் பெரியவங்களும் தோன்றிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி மெய்வழிங்கிற சமத்துவ நெறியை ஏத்துக்கிட்டு இன்னைக்கும் சமத்துவத்தோட அடையாளமா மக்கள் வாழ்ற ஊர் தான் புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் தாலுகாவில் இருக்கக்கூடிய மெய்வழிச்சாலை. சமத்துவங்கிறது இயற்கையான விதியா இருந்தாலும் அதை போதிக்க சென்ற காதர் பாஷாங்கிற ராவுத்தருங்கிற மெய்வழி ஆண்டவர் தொடக்கத்துல எதிர்ப்பத்தான் சந்திக்க வேண்டியிருந்துச்சு. சில பொறாமை பாதகர்கள் சில பேர் அவருடைய பிரச்சாரத்துக்கு எதிர்ப்பும் செய்தார்கள். அவருடைய ராஜகம்பீரத்தில் அவர்கள் ஆசனம் அமைத்து தங்கியிருக்கிற போது அந்த சமய வெறியர்கள் அவர்கள் தவம் இருந்த திருமாலைக்கு தீ வைத்து விட்டார். உள்ளே இருக்கும் பொழுது அதிலிருந்து தப்பித்து மீண்டும் அவர்கள் அங்கே இருப்பது உசிதமல்ல என்று கருதி இது மாணாக்கருடைய துணையுடன் மதுரை பரன்மேடு என்ற அருப்புக்கோட்டை ரோட்டில் பரன்மேடு என்ற பகுதியிலே கல்லாலான ஒரு ஆலயம் ஸ்தாபித்தார்கள். ஆனாலும் நம்பிக்கை தளராம தன்னோட குருநாதர் சொன்ன கொள்கைகளை மக்கள் கிட்ட தொடர்ந்து பிரச்சாரம் செஞ்சுட்டு வந்தார். ஒன்றே குணம் ஒருவனே தேவன் என்பது, அதாவது ஆண்டவன் ஒருவர் உண்டு, வேதங்கள் உண்டு, தீர்க்கதரிசிகள் உண்டு, தேவர்கள் உண்டு, மரணம் நிச்சயமாக உண்டு, மரணத்துக்கு பின் அவரவர் செயலுக்கேற்ப நன்மை தீமைகளுக்கு ஏற்ப தீர்ப்பு உண்டு. இந்த அடிப்படை கொள்கைகளை மாணாக்கர்கள் எல்லாருக்கும் அவர்கள் சொன்னார்கள். இந்த பிரச்சாரத்தோட செல்வாக்கு பெருக பெருக எல்லா மதத்துல இருந்தும் சாதியில இருந்தும் மக்கள் இணைய தொடங்கினாங்க. சமத்துவங்கிற எண்ணமும் இதுல மக்கள் மனசுல வளர்ந்துச்சு. எல்லா ஜாதியும் ஒன்று சேர்ந்து எல்லாரும் அடுப்பு போட்டு ரொம்ப கோலாகலமாக ரொம்ப நல்லா இருக்கும். அது எங்கள் தெய்வம், எல்லா பிள்ளைகளும் இப்படி இருக்கணும்னு அவங்க எடுத்து வச்சு அவங்க இருக்கையில் அவங்களேவும் பொங்கல் எடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதை நாங்கள் ஆலயத்தில் கொண்டு போய் சமர்ப்பிக்கிறோம். சமத்துவமான பூமியில தான் நிம்மதிங்கிற பூ பூக்க முடியுங்கிறது இந்த ஊர் மக்கள் ஒன்று கூடி கொண்டாடுற திருவிழாவை பார்க்கும்போதும் அவங்களோட வாழ்க்கை முறையை பார்க்கும்போதும் புரியுது. பார்த்திபன், நியூஸ் 7 தமிழ், புதுக்கோட்டை.